அதுதான் எல்லாரும் வரவேற்றிருக்காங்களே. ஒரு தைரியசாலி, அது தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழ்நாட்டு மாபெரும் வீரர். அவர் தன் உயிரை பயணம் வைத்து பாகிஸ்தானுக்கு சென்ற அந்த சில துன்பங்களை அனுபவித்தாலும் அவர் தைரியமாக இருந்து நேற்று வந்திருக்கிறார். அந்த அவருடைய வீரத்தை இந்திய நாடு மட்டுமல்ல, நம்முடைய உலக நாடுகளை பல பேர் பாராட்டுகிறார்கள் என்றார்கள். அத்தகைய வீரர்கள் நமக்கு தேவை. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவர். அது பெருமையாக இருக்கிறது. நேற்று பாரத பிரதமர் கூட அதை பற்றி பெருமையாக சொன்னார். தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு சேர்ந்த வீரர் நமக்கு கிடைத்திருக்கிறார், பெருமையாக இருக்கிறது, பெருமையாக சொல்லியிருக்கிறார். புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து சம்பவத்தை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுக்காக ஏங்க தீவிரவாதம் நடக்குது, நடவடிக்கை எடுக்கிறாங்க, உடனே ஓட்டுக்காக பயன்படுத்திக்கிறாங்கன்னா தீவிரவாதம் அப்படி விட்டு சொல்றீங்களா? 50 பேர் கொண்டாங்க. கொள்ளும்போது அது ஒரு உடனே நடவடிக்கை எடுக்கணும்ல. அது செய்யாதானே சொல்லியிருப்பீங்க. இந்தியா ஒரு நடவடிக்கை சரியா எடுக்கவில்லை, இந்த அரசு செய்ய குறை சொல்லியிருப்பீங்க. இது நடவடிக்கை எடுத்தால் உடனே ஓட்டு வாங்கிங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு எதுக்கு சம்மந்தப்படுத்தக்கூடாது, என்பது அரசியல் ஆக்கக்கூடாது என்பது தான் எல்லோருடைய. நேற்று பிரதமர் கூட அதான் வேண்டுகோள் வைத்தார். இது ஒரு அரசியல் ஆக்காதீர்கள். இதுக்கு காரணம் இந்தியா ஒரு வலிமையான நாடு என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வலிமையான நாடு இது போல தீவிரவாதங்கள் வந்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீவிரவாதத்தை ஒழிப்பதுதான் உலக நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கை. இது அரசியல் ஆக்கக்கூடாது என்று அவரும் சொல்லியிருக்கிறார். நாட்டினுடைய வலிமையை நாம் காண்பிருக்கிறோம். நம்முடைய ராணுவம் வலிமைக்க நாடு இந்திய நாடு. இதை பெருமையாக தான் கருத வேண்டிய மொழிய ஒரு ஓட்டு அரசியலுக்காக இது பேசுவது சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. நேற்று பாரத பிரதமர் புரட்சி தலைவர் பாராட்டி பேசினார். அதுவும் சொல்லும் பொழுது ஒரு தைரியமிக்க ஒரு அரசியல்வாதி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர் கொண்டு வந்த திட்டம் காலால் அழிய முடியாத திட்டங்களை தமிழகத்தில் தந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த திட்டங்களை எல்லாம் இப்பொழுதும் இந்த அரசு, எடப்பாடி அரசு தொடர்ந்து செய்கிறது, பாராட்டுகிறேன் என்று சொன்னார்கள். ஆகவே பாரத பிரதமரே நம்முடைய அரசாங்கம் பற்றி புரட்சிதான் பாராட்டுகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பு இங்கிருந்த பாரதிய ஜனதா கட்சி குறை கூறியதன் காரணமாகத்தான் நான் அதை எதிர்த்து பேசினேன். சிலர் செயல்படாத அரசு என்று சொன்னார்கள், ஊழல் அரசு என்று சிலர் பிஜேபி மாதிரி உள்ள தமிழகத்தில் சில தலைவர்கள் சொன்னார்கள். அதை தான் எடுத்து நான் பேசினேன். அதேதான். ஆனால் இன்றைய ஒரு பாரத பிரதமர் நேற்று பேசும் பொழுது வெளிப்படையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவி, எங்களுடைய உயிர் தலைவியாக புரட்சி தலைவி அவங்களை பாராட்டி அவர் திட்டங்களையும் காலத்தில் அழிய முடியாத திட்டங்கள் என்பதை பேசி பாராட்டி அந்த திட்டங்கள் இப்பொழுது இன்றைய அரசும் தொடர்ந்து செயல்படுத்தி பாராட்டுகிறேன் என்று சொன்னால் இதைதான் இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் உணர வேண்டும். அப்படிதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆகவே பாரத பிரதமர் அதனால் இன்னைக்கு ஆதரவு தருகிறோம் என்றால் பாரத பிரதமர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவர் நல்ல ஒரு தலைவர். இன்று உலகத்திலே மெச்சுகின்ற அளவிற்கு இந்த பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ராணுவத்துக்கு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். அந்த ராணுவத்தை வலிமைப்படுத்துவதற்கு அத்தனை நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஆகவே அதில் பாராட்டுகிறோம். ஆகவே அதன் கூட உடன்பாடு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக தேர்தல் கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி என்பதை தெளிவாக சொல்கிறேன். சில பொது நிகழ்வுகளுக்காக காமன் மினிமம் புரோகிராம், இதற்காக தான் கூட்டணி என்பது. அந்த கூட்டணியில் நாம் அங்கம் வைத்திருக்கிறோம். அதற்காக எங்களுடைய கட்சி கொள்கையில் இருக்கிறது. நாம் மாநாடு சுயாட்சி, தமிழ்நாடு, தமிழ்மொழி, தமிழினம் இவற்றையெல்லாம் காப்பதற்காக எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இருக்கிறது. அந்த கொள்கையிலிருந்து நாங்கள் என்று விடுபட்டவில்லை. நானும் திரும்ப சொல்வது போல எங்களுடைய அரசை திட்டங்களையும் புரட்சி தலைவர் யாராவது குறை கூறினால் அதற்கு நான் பதில் சொல்வதுதான் என்னுடைய வழக்கம். கழக கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் முறையில் அதை தான் இதுவரையில் செய்திருக்கிறேன். திருநாட்டுடைய துணை சபாநாயகர் டாக்டர் மு தட்டப்பட்டிருக்கிற இந்த சமுதாய கூடத்தை திறந்து வைத்து இந்த பகுதி மக்களுக்கு நிதியிலிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாயை வழங்கி இந்த நாடக மேடை சின்ன சமுதாய கூடம் கேட்டீங்க, அது 5 லட்சம் கட்டி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த அரசாங்கம் செய்து
அதெல்லாம் அது எல்லாருக்கும் வந்து உங்களுடைய செல் நம்பர் இவ்வளவு அடிச்சு எங்களை வந்து வறுமை கூட்டங்கள் கணக்கில் சேர்த்தணும்.